ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீ பியூட்டி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேர்த்துக்கு இந்த பிரச்சனை இருக்கும். இந்த கால் இந்த பனிக்காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோடு கூட நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி வெடிச்சிருக்கும். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா டைல்ஸ் ஒத்துக்காது. சில பேருக்கு டைல்ஸில் நடக்கிறனால கூட இந்த மாதிரி இருக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை இருக்குது. எனக்கு டைல்ஸ் ஒத்துக்கலை, அதனால தான் இந்த பிரச்சனை. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஓவர் நைட் இந்த நெய்யை நம்ம காலில் அப்ளை பண்ணிக்கணுங்க. ஒரு பவுலில் நெய் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இது நல்லா காலில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஓவர் நைட் ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஊற வச்சிடணும். நல்லா உங்களுக்கு எங்கெங்கே வெடிப்பு இருக்கோ அங்கே ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொஞ்சம் மசாஜ் கொடுத்துட்டு நல்லா ஊற வைங்க. நான் கொஞ்சமாக தான் தேய்ச்சிருக்கேன், நீ கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் ஓரளவுக்கு தேய்ச்சி நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்ச பிறகு பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் நம்ம இது ஒரு பக்கெட்டில் கொஞ்சமாக தண்ணி, அது கூட ஷாம்பு, எந்த ஷாம்பு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். க்ளீனிங் ப்ளஸ் சன்சில்க், நான் சன்சில்க் இருக்கனால சன்சில்க் யூஸ் பண்ணிவிட்டு, நீங்கள் எந்த ஷாம்பு இருக்கோ அந்த ஷாம்பு கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் இது கூட கல்லுப்பு அந்த மாதிரி என்ன சேர்த்துக்கோங்க. நான் கல்லுப்பு இல்லை, கல்லுப்பு போடலை. ஏன்னா நம்ம மொட்டை மாடியில் நான் காலை தேய்ச்சிட்டு இருந்தனால நான் போடலை. நீங்கள் அதில் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து காலை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுக்கணுங்க. உங்களுக்கு அந்த வெடிப்பெல்லாம் நல்லா ஊறி வரணும். அந்த காஞ்சி ஒரு மாதிரி தோல் உரிகிற மாதிரி இருக்குல்ல, நல்லா காஞ்சது நல்லா ஊறி வரணும். ஊறி வர்றதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுமா, இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் ப்ரெஷ் எடுத்து இது மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. உங்களுக்கு இந்த ப்ரெஷ்ஷை விட உங்களுக்கு நம்ம ட்ரெஸ் வாஷ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த ப்ரெஷ் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. அந்த ப்ரெஷ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த ப்ரெஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். இது எனக்கு அவ்வளோவா இது கொடுக்கல. நான் அந்த வீடியோக்காக தான் இந்த ப்ரெஷ் யூஸ் பண்ணேன். நீங்கள் அந்த ப்ரெஷ் இருந்துச்சுன்னா அந்த ப்ரெஷ்ஷில் போட்டு நல்லா தேய்ங்க. 5 நிமிஷம் ஊற வச்சு நல்லா தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஊற்றுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் உங்களுக்கு கொட்டிடும், அப்படியே வந்துடும். கொஞ்சம் லைட்டாக ஷைனிங்காக இருக்கும். இந்த என்ன பண்ணுறீங்கன்னு இந்த மாதிரி பிளாக்காக இருக்கலாம், அந்த மாதிரி இடத்துக்கும் நீங்கள் தேய்க்கலாம், அதுவுமே க்யூர் ஆகும். இப்படி நல்லா தேய்க்கணும். நல்லா ப்ரெஷ் பட்டு நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னா கால் ஓரளவுக்கு அந்த அழுக்கெல்லாம் எடுத்து கொஞ்சம் பளிச்சுன்னு அந்த ஊறி போய் கொஞ்சம் சாஃப்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், முன்னாடி இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு பாருங்கள் என் கால் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. இதில் நம்ம என்ன பண்ணணும்னா நீங்கள் கோகோனட் ஆயில் இருந்தால் கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி நைட்டு எப்போதுமே நீங்கள் காலை மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் டெய்லி ரெகுலராக அப்ளை பண்ணிக்கோங்க. இது நீங்கள் விடக்கூடாது. 1 வீக்கு 2 டைம்ஸ் அந்த மாதிரி போடுற மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் ரெகுலராக நைட்டு தூங்க போகிறப்போ கண்டிப்பாக கோகோனட் ஆயில் இல்லைன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.